ஹாய், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். நீங்கள் எப்படி சொல்வீங்க? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஹவு அப்படிங்கிற கொஸ்டின் வேர்ட் எப்படி அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. ஹவு, டெல்னா சொல்கிறது. மிடில் ஒரு வேர்ப் வரணும். அது டூ வேர்ப். ஹவு டு யூ டெல்? நீங்கள் எப்படி சொல்வீங்க? இந்த கேள்வியை, அதாவது ஹவு டு யூ டெல், நீங்கள் எப்படி சொல்வீங்க, இந்த கேள்வியை உங்களுக்கு தெரியும் எப்படி சொல்வதென்று அப்படின்னு மாற்றணும். இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு யூ, தெரியும் அப்படிங்கிறதுக்கு நோ. இப்போ அந்த கொஸ்டின், மேலே இருக்கிற கொஸ்டின் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். யூ நோ ஹவு டு டெல், உங்களுக்கு தெரியும் எப்படி சொல்வதென்று. எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்கு ஹவு டு யூ டெல், யூ நோ ஹவு டு டெல். ஹவு டு யூ டெல் இதில் டூ வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே இருக்கிற சென்டென்ஸில் நோ அப்படிங்கிற வேர்ப் வந்திருக்கு. உனக்கு என்ன வேண்டும், இதுக்கு உனக்கு அப்படிங்கிறதுக்கு யூ, என்ன அப்படிங்கிறதுக்கு வாட், வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வாண்ட். வாட் யூ வாண்ட் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது, ஏன்னா அதில் வேர்பே இல்லை பாருங்கள். ஓகே, வாட் டூ யூ வாண்ட், அந்த டூ வேர்ப் கண்டிப்பாக இருக்கணும். வாட் டு யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு என்ன வேணும். அதே வாக்கியத்தில், அதே கேள்வி வாக்கியத்தை எனக்கு தெரியும் உனக்கு என்ன வேண்டும் என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியும், எனக்கு அப்படிங்கிறதுக்கு ஐ, தெரியும் நோ. ஐ நோ, இந்த இடத்துல டூ வரல பாருங்கள். ஐ நோ வாட் டு யூ வாண்ட், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வராது. ஓகே, இது கேள்வி கிடையாது. எனக்கு தெரியும் உனக்கு என்ன வேண்டும் என்று அப்படிங்கிறது கேள்வி கிடையாது. ஐ நோ வாட் யூ வாண்ட், எனக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும்னு. அவர் என்ன கேட்கிறார், வாட் டஸ் ஹி ஆஸ்க். இந்த ஹீ வந்திருக்கிறதுனால டஸ் வந்திருக்கு. ஓகே, பன்மை வந்துச்சுன்னா டூ வரும், சிங்குலர் வந்தால் டஸ் வரும். இது எப்போவுமே மறக்கக்கூடாது. இந்த ஹீ அப்படின்னா அவர், இல்லைன்னா அவன். ஸோ வாட் டஸ் ஹி ஆஸ்க், வாட் டூ தே ஆஸ்க், அவர்கள் என்ன கேட்கின்றனர். அவர் என்ன கேட்கிறார் என்று எனக்கு தெரியும் அப்படிங்கிறத ஐ நோ வாட் டஸ் ஹி ஆஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வாட் டஸ் ஹி ஆஸ்க் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் கொஸ்டின். ஸோ ஐ நோ வாட் ஹி ஆஸ்க்ஸ். இந்த ஹீ வந்திருக்கு, அதனால வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வர்ற முக்கியமான ரூல். அவர் என்ன கேட்டார், ஏதோ ஒன்று கேட்டிருந்தார், அவர் என்ன கேட்டார் அப்படின்னு கேட்குறோம். ஸோ இது கடந்த காலம். அப்போ டூக்கு பதிலாக டிட் வந்துடணும். வாட் டிட் ஹி ஆஸ்க், அவர் என்ன கேட்டார். இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸில் டூ வேர்ப் பார்த்தோம், டஸ் பார்த்தோம். இந்த ரெண்டு வேர்ப்ஸோட பாஸ்ட் ஃபார்ம் தான் டிட். இப்போ வாட் டஸ் ஹி ஆஸ்க் அப்படின்னா அவர் என்ன கேட்கிறார், வாட் டஸ் ஹி ஆஸ்க். அந்த டஸ்ஸோட பாஸ்ட் டென்ஸ் டிட். வாட் டிட் ஹி ஆஸ்க், அவர் என்ன கேட்டார் அப்படின்னு மாறிடுது. இப்போ அந்த சென்டென்ஸ் சொல்லுவோம், அவர் என்ன கேட்டார் என்று எனக்கு தெரியும். இப்போ எனக்கு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ, தெரியும் அப்படிங்கிறதுக்கு நோ. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. ஐ நோ வாட் ஹி ஆஸ்க்டு. ஆஸ்க்டுன்னு வந்துருச்சு பாருங்க, பாஸ்ட் டென்ஸ். ஐ நோ வாட் ஹி ஆஸ்க்டு, எனக்கு தெரியும் அவர் என்ன கேட்டார்னு. ஐ நோ வாட் டிட் ஹி ஆஸ்க்னு சொல்லக்கூடாது, ஏன்னா வாட் டிட் ஹி ஆஸ்க் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் கொஸ்டின். இந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். எங்கே நீங்கள் கொண்டு வருவீங்க, கொண்டு வர்றதுக்கு பிரிங், நீங்கள் அப்படிங்கிறதுக்கு யூ. இப்போ இந்த கொஸ்டின் வேர்டையும் ப்ராப்பரான அந்த வேர்பையும் ஃபில் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுங்கள். எங்கே அப்படிங்கிறதுக்கு வேர், நீங்கள் அப்படின்னு வந்திருக்கு, அப்போ யூ வந்திருக்கு, அப்போ டூ வரும். ஓகே, ஹீ, ஷீ, இட் இந்த மாதிரி சிங்குலர் வந்தால் டஸ் வரும். யூ, வி, தே இந்த மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா டூ வரும். வேர் டூ யூ பிரிங், எங்கே நீங்கள் கொண்டு வருவீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கே கொண்டு வர வேண்டும் என்று. மேலே இருக்கிறது கொஸ்டின், கீழே இருக்கிறது சென்டென்ஸ், நார்மல் சென்டென்ஸ், ஒரு அசர்ட்டிவ் சென்டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். எப்படி மாறுது பாருங்கள். வேர் டு யூ பிரிங், ஐ டெல் யூ, நான் சொல்கிறேன் வேர் டு பிரிங், எங்கே கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன். ஐ டெல் யூ வேர் டு பிரிங். ஓகே, ஸோ அந்த கொஸ்டினில் டூ வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கிறோம், கீழே ஐ டெல் அப்படிங்கிற மெயின் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ டெல் யூ வேர் டு பிரிங். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள், தேர்ந்தெடுக்கிறதுக்கு செலக்ட் நம்ம அந்த கொஸ்டினில் கொண்டு வந்தாச்சு. நீங்கள் அப்படிங்கிறதுக்கு யூ கொண்டு வந்தாச்சு. இப்போ எந்த ஒன்றை நீங்கள், இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். விச் ஒன்
do you select? Which one do you select? எந்த ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க? நீங்கள் எதனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். பெரிய வாக்கியம் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஐ ஹெல்ப் யூ, நான் உதவி செய்கிறேன். விச் டு செலக்ட், எதை செலக்ட் பண்ணணுங்கிறதுல நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்கா? ஐ ஹெல்ப் யூ விச் டு செலக்ட். ஐ ஹெல்ப் யூ வாட் டு டாக், என்ன சொல்லணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐ ஹெல்ப் யூ வாட் டு டாக், உங்களுக்கு என்ன கொண்டு வரணுன்றதை நான் உதவி பண்ணுறேன். ஐ ஹெல்ப் யூ வாட் டு பிரிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின்லேருந்து ஒரு அசர்ட்டிவ் சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். அப்படி வர்றப்ப எந்த மாதிரி வேர்ப் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் எந்த ட்ரெஸ் அணிய வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸை ஆன்சர் பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஐ டெல் யூ, நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐ டெல் யூ வாட் ட்ரெஸ் டு வியர். இந்த வியர் அப்படின்னா என்னது? அணிதல். ஓகே, வாட் ட்ரெஸ், எந்த ட்ரெஸ் நீங்கள் அணியணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களாக சென்டென்சஸை இமேஜின் பண்ணிக்கலாம். இமேஜின் பண்ணி நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.